வணக்கம் நண்பர்களே, வேணும் வளரிப்பாண்டி. இன்றைக்கி நான் தம்பி முருகன் முத்து முருகன் பெருசு எல்லாமே இங்கே பிடிச்சி ஈடு சமைச்சு சாப்பிட போகிறோம். பொரிக்கிறதா குழம்பு வைக்கிறதான்னு அப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்க, இந்த காலைல சொன்னையில் ஆயில் தடவிருக்கேன்னு என்ன கிட்ட வாடா, கிட்ட வந்துடு. அப்படி நீ உட்காந்துக்க. இங்கே பூரா உயிரோடு தான் இருக்குது. 5 பாறை எடுத்துருக்கோம். பிடிக்க இன்றைக்கி ஃபுல்லாகவே சமைச்சு தான் சாப்பிட போகிறோம். ஏன்னா நல்லா பார்த்துக்குங்க, ஃபுல்லாக உயிராக தான் இருக்குது. 1 கிலோ இருக்கும், இது 1 கிலோ இருக்கும், இது 1/2 கிலோ இருக்கும், அது 1/4 கிலோ, அது 400 இருக்கும். இன்றைக்கி இதை பூரா சமைச்சு இங்கே சாப்பிட போகிறோம். இன்னும் பிடிக்கிறதையும் சமைச்சு தான் சாப்பிட போகிறோம். பார்க்க போகிறீங்க, ஓகேவா? ஓகே, அதை கட் பண்ணிக்க. இந்த தம்பி சுரண்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் சுரண்டி க்ளீன் பண்ணி என்ன போகிறோம். இந்த வடைச்சட்டி இருக்குது. ஆமாம், சுரண்டி முடிச்சனுமே வேலையை பார்க்க போகிறோம். இந்த அனைத்தும் வரிசையாக 5 கேன் போட்டிருக்கு. 5 கேனுமே போட்டிருக்கு. அருமையான லொக்கேஷன். இந்த பொரிக்கிறதுக்கு நம்ம பெருசு அப்பா எடுத்துக்கிட்டு இருக்காருப்பா. ஆமாம், குழி வேண்டிக்கிட்டு இருக்காரு. கடலெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. கடலை ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கீழே மண்ணை பறிக்கணும்ல, அதுக்காக முள் வேணால் அந்த தேவையாக பூரா முள் தான் எடுத்துக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 50 வீடுக்கு சமையல் பண்ணலாம். அப்படி முள் இருக்குது. தோண்டிக்கிட்டு இருக்காரு, தோண்டட்டும். ஹலோ ஹலோ ஹலோ, என்னடா சொல்கிறீங்க? எப்பா, இதுக்கு பேர் வந்து பாறை மீன் தமிழில், இங்கிலீஷில் இதுக்கு ஆமாப்பா கிரனைட் ஃபிஷ். ஆமாப்பா, பாப்புலேட் மீன். ஆமாப்பா, பார்த்துக்குங்கப்பா. என்னென்னமோ சொல்கிறாங்க, நிறைய மீன். இது பேர் நிறையா இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்ச பேரை சொல்லிட்டோம். ஆமாம், நீங்கள் எந்த பேருன்ற வச்சுக்கிடலாம். நான் என்ன வைக்கிறேன் இங்கே பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. இன்றைக்கி எல்லாம் பொரிக்க போகிறோம், செம்மையாக சாப்பிட போகிறோம். ஆமாம், ரொம்ப அவுத்தரிச்சப்பட்டலாம் வையக்கூடாது. வேணும்னா நம்ம அம்மாய்க்கு வாங்க, சாரம் போய் வீட்டில் போய் பிடிச்சி தின்னுங்க. ஆப்பா, ஓரளவுக்கு தோண்டி வச்சா தோண்டிக்கிட்டு இன்னும் கூட தோணுமா? போதும். போதுமா? ஆமாம்.